கலிங்க வீரர்கள் அனைவரும் தனித்தனி பிரிவாக பிரிந்து கடுமையான போர் ஒத்திகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். வீரர்களின் பயிற்சியினைக் கண்ட கலிங்கத்தின் மகாமேகவாகன அரசரான காரவேலர் பெருமையுடன் தனது மீசையினை நீவி விட்டபடியே சென்று கொண்டிருந்தார். வீரர்களின் பயிற்சியினை பார்க்க பார்க்க அவரது மனதில் தோன்றிய கம்பீரம் நடையில் பெருமையாக வெளிப்பட்டது. கலிங்கத்தின் அரசராக அவர் பதவியேற்றதிலிருந்தே அவர் ஓயாமல் நடத்தி கொண்டிருந்த போர்களால் தான் கலிங்கத்தின் மகாமேகவாகன அரசு எந்நாளும் அடையாத கீர்த்தியை அடைந்து அதன் புகழ் 8 திசைகளிலும் பரவியிருந்தது. இளமையிலிருந்து அவர் சுங்கர்களுடனும் சாதவாகனர்களுடனும் ஓயாமல் செய்த போர்கள் அனைத்தும் அவரது உடலுடன் வீரத் தழும்புகளாக வெளிப்பட்டு அவரது தோற்றத்திற்கு பெரும் பொலிவை அளித்திருந்தது. அவரது தலை மயிர்களில் 1-2 நரைத்திருந்தாலும் அது அவரது முகத்திற்கு பெரும் கம்பீரத்தை அளித்திருந்தது. முகத்திலும் 1-2 தழும்புகளுடன் அவரது தாடை மயிர்களும் நரைத்து முரட்டு சிங்கத்தைப் போன்றே வீரர்களுக்கு மத்தியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். இடையில் பட்டுத்துகில் தோளில் இடம் வளமாக அணிந்திருந்த பூணூல் மற்றும் அவற்றினூடே கழுத்தில் அணிந்திருந்த சில தங்க நகைகள், இரத்தின குண்டலங்கள் ஆகியவற்றை அவர் தனது படோடோபத்தை வெளிப்படுத்த அணிந்திருந்தாலும் அவரது உடலில் காணப்பட்ட விழுப்புண்களும் சில நரைத்த மயிர்களுமே அவருக்கு பெரும் கம்பீரத்தை அளித்துக் கொண்டிருந்தன. சிங்கத்தின் பிடரி நரைத்தாலும் அதன் கம்பீரம் ஒரு நாளும் குறையாது என்பதற்கு உதாரணமாக பெரும் கம்பீரத்துடன் நடந்து சென்றார் கலிங்கத்தின் மகாமேகவாகன அரசர் காரவேலர். வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே ஒரு புறத்தில் இருந்து எருமை கடாக்களின் குரல் எழ அத்திசையை நோக்கினார் காரவேலர். உடனே அவருடன் வந்திருந்த அமைச்சர், அரசே, நேற்றுதான் நமது வீரர்கள் கலிங்க வனத்திலிருந்து 3 எருமை கடாக்களை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவை அடங்க மறுக்கின்றன. நம் வீரர்கள் தொடர்ந்து அவற்றை அடக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என அவ்வமைச்சர் கூறிக்கொண்டிருந்த போதே தனது இடையில் கட்டியிருந்த வாளோடு வாளுரையை கழற்றி வீரன் ஒருவனிடம் கொடுத்த காரவேலர், எருமைகளை அடக்கி வெகு காலம் ஆகிறது அமைச்சரே. பீமவேலன் வந்தால் என் வயதினை சுட்டிக்காட்டி அனுமதிக்க மாட்டான். அவன் திரும்புவதற்குள் அந்த எருமை கடாவா அல்லது நானா என்று பார்த்து விடுகிறேன் என கூறிக்கொண்டே தோளில் அணிந்திருந்த பூணூலையும் கழற்றி தூக்கி எறிந்தார். அது கீழே விழாமல் பிடித்துக் கொண்டான் அவருடன் வருகை தந்த வீரர்களுள் ஒருவன். எருமை கடாக்களை திறந்து விடுங்கள் என கட்டளையிட்டார் கலிங்க மன்னர் காரவேலர். அரசரின் கட்டளையை கேட்ட வீரன் தயக்கத்துடனே நிற்க, இரும்பு கதவை திற என கட்டளையிட்டேன் என மீண்டும் கட்டளையிட்டார் காரவேலர். அரசே, இளவரசர் என வீரன் ஏதோ கூற வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட காரவேலர், அவனது கட்டளையை பற்றி நானும் அறிவேன், கதவை திற என கூறியவர் இடைத்துணியை தொடையில் நன்கு வரிந்து கட்டி கொண்டார். அரசே, 3 எருமை கடாக்களையும் பிடிப்பதற்குள் நம் வீரர்களுள் 4 இழந்துவிட்டோம். 5 நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. 3 கடாக்களும் ஒற்றுமையாக இணைந்து அனைவரையும் எதிர்க்கின்றன. இப்போது திறந்துவிட்டால் இந்த பயிற்சி பாசறையையே அதகலம் செய்துவிடும். அது மட்டுமல்லாமல் இளவரசருக்கு எங்களால் பதில் கூற இயலாது என படைத்தலைவன் ஒருவன் அவரை தடுத்துக் கொண்டிருந்த போதே, அடே, காரவேலனுக்கு தலைமயிர் நரைத்து விட்டதும் அவனது உடலும் பலவீனமடைந்து விட்டது என்று நினைத்து விட்டீர்களா என வெகுண்டெழுந்தவர் அவருக்கு முன்னால் நின்ற காவலனை கண்டு முறைத்தார். அடுத்த கணம் அவன் வாயிலை திறக்க நகர்ந்தான். காரவேலர் எருமைகடாவை எதிர்பார்த்து தயாராக வாயிலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது பாசறையின் மறுபுறத்தில் புறவி ஒன்று கனைக்கும் சத்தம் எழ திரும்பி பார்த்தார். அங்கே புறவியில் கம்பீரமாக விரைந்து காரவேலரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பீமவேலன். அவனை பார்த்த அடுத்த கணம் வீரர்கள் மற்றும் காரவேலரின் அமைச்சர் பெருமூச்சு விட, காரவேலர், சில நாழிகை கழித்து அவன் வந்திருக்க கூடாதா என்று முணுமுணுத்துக் கொண்டார். புறவியில் வந்த பீமவேலனையும் அவருக்கு முன்னால் இரும்பு கதவுகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த எருமை கடாக்களையும் மாறி மாறி ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அங்கு வந்த பீமவேலன் புறவையில் இருந்து குதித்தவன் காரவேலர் நின்ற நிலையை நோக்கினான். பிறகு, தந்தையாரே, சிறிது நேரம் கழித்து நான் வந்திருக்கலாமோ என புன்சிரிப்புடன் வினவினான். நானும் அப்படித்தான் பீமவேலா நினைக்கிறேன் என பதிலளித்தவர் பிறகு, நீ வந்துவிட்டதால் எந்த பாதகமும் இல்லையே என கூறிக்கொண்டே இடுப்பு துணியை மீண்டும் அறிந்து கட்டினார். அவரது செயலை கண்ட பீமவேலன்,
தந்தையே, உங்களது வீரத்தை காட்டும் இடம் இது அல்ல, அதற்கான காலமும் இது அல்ல என கூறியவன் காரவேலரின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அருகில் காணப்பட்ட குடிலுக்கு அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்தவன் அமர்வதற்கு முன்னதாகவே, தந்தையே, என் தங்கை வர்தினி எங்கே என்று வினவினான். பதிலுக்கு காரவேலர், நீயாவது எங்கே செல்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு சொல்கிறாய், ஆனால் உன் தங்கை எங்கே செல்கிறாள் என்று கூட தெரிவிக்காமல் சென்று விடுகிறாள் என வருத்தத்துடன் பதிலளித்தார். அவள் மாறுவேடத்தில் உங்களுக்கு முன்னால் நின்றால் கூட உங்களால் அடையாளம் காண இயலாது. உன் தங்கையை நீ எப்போது விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாய் என காரவேலர் பேசிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த கலிங்க அமைச்சர், போதும் போதும், இளவரசியின் புகழ் பாடியது போதும் இளவரசே, சென்ற காரியம் என்ன ஆனது, அதை பற்றி நாம் விவாதிக்கலாமா என்று குறுக்கிட்டார். அவள் விரைவில் திரும்பி வந்து விடுவாள் பீமவேலா, நீ அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சென்ற காரியம் என்ன ஆனது, வைதீகர் என்ன தெரிவித்தார் என வினவினார் காரவேலர். தந்தையே, அழைப்பு நமக்கு மட்டும் விடுக்கப்படவில்லை, பிறகு யாராருக்கு அனுப்பப்பட்டிருந்தது? சுங்க அரசர் மற்றும் அவந்தி படை தலைவன் வஜ்ரபாகுவிற்கும் யார் யார் வந்திருந்தார்கள்? சுங்க மன்னர் புஷ்யமித்திரன், சுங்க இளவரசர்கள் சுங்கமித்திரன், அக்னிமித்திரன் மற்றும் அவந்தி படைத்தலைவனும் சாதவாகன இளவரசனுமான வஜ்ரபாகு. எதற்காக திடீரென்று இத்தனை பெரிய ஏற்பாடு? அதுவும் நமது வைரியான சுங்கர்களுடன் நம்மை சந்திக்க வைக்க காரணம் என்ன? காரணம் இருக்கிறது தந்தையே. என்ன காரணம் பீமவேலா என அவர் கேட்டுக்கொண்டிருந்த போதே அங்கு வந்த காரவேலரின் மகள் வர்த்தினி, வேறு எதற்காக? நமக்கு புது எதிரி ஒருவன் வந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா, அவனை தடுத்து நிறுத்தும் வழியை பற்றிதான் விவாதித்திருப்பார்கள். என்ன அண்ணா, நான் கூறுவது மெய்தானே என வினவியவள் அவனது விழிகளையே புன்சிரிப்புடன் நோக்கினாள். பீமவேலன் வர்த்தினியை பார்த்து தலையாட்டினான். அப்போது காரவேலர், பீமவேலா, என்ன கூறுகிறாள் இவள்? நடந்ததை விளக்கமாக தெரிவி என கட்டளையிட்டார் காரவேலர். ஆமாம் தந்தையே, இவள் கூறுவது அனைத்தும் உண்மையே. சோழ மன்னன் வடநாடுகளின் மீது படையெடுப்பதாக அறிவித்து வடுகர் நாட்டில் தனது படையை திரட்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா என கூறிக்கொண்டிருந்த போதை இடைமறித்த வர்த்தினி எதையோ கூற வாயெடுத்தாள். ஆனால் அவளை தடுத்த காரவேலர், நடந்த நிகழ்வுகள் பற்றி பீமவேலன் முதலில் அனைத்தையும் தெரிவிக்கட்டும், பிறகு நீ பேசு என கட்டளையிட்டார். வர்த்தினி காரவேலரை மறுத்து பேசாமல் அமைதியானாள். பீமவேலன் வடக்கு நோக்கி படையெடுத்து வரும் சோழ மன்னர் கரிகாலனை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது பற்றி ஆலோசிக்க வரவழைத்திருக்கிறார் என தெரிவித்தான். என்ன முடிவு எடுத்தார்கள்? பகையை மறந்து கலிங்க நாடும் சுங்க நாடும் ஒன்றிணைய வேண்டுமாம். சாதவாகன இளவரசன் வஜ்ரபாகு ஏற்கனவே சுங்கர்களுடன் சேர்ந்து விட்டான். அவனை அவந்தியின் அரசனாக அறிவிக்கப் போகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் துவங்கிவிட்டன. அது மட்டுமல்லாமல் வஜ்ரபாகுவின் தங்கை அவந்தி இளவரசி அவந்திகாவை சுங்க நாட்டு பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். சாதவாகன படைத்தலைவன் தன்னிச்சையாக இப்படி முடிவெடுத்தால் சாதவாகன அரசன் சதகர்ணி எப்படி இதற்கு ஒப்புக்கொள்வான்? அதிலும் அவந்தியின் அரியணையை வஜ்ரபாகுவிற்கு அவன் எப்படி விட்டுக் கொடுப்பான்? சோழ படையை சதகர்ணியுடன் சேர்ந்தே எதிர்க்க வேண்டும் என்பது வைதீகர் பாகவதரின் திட்டம். அது சந்தேகம்தான் பீமவேலா. சதகர்ணி ஒரு நாளும் தமிழ் படைகளை எதிர்க்க மாட்டான். அவர்களுடன் இசைந்து செல்லவே விருப்பப்படுவான். தமிழ் படையை அவன் எதிர்த்தால் அடுத்த கணம் தென்னக வணிகர்கள் மூலமாக அவர்களின் தலைநகர் பைத்தானுக்கு வரும் செல்வங்கள் அனைத்தும் நின்றுவிடும். பீமவேலன் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவர்களின் திட்டத்திற்கு நீ என்ன மறுமொழியை தெரிவித்து விட்டு வந்தாய்? நான் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. தங்களிடம் விவாதித்துவிட்டு பதிலளிப்பதாக வந்துவிட்டேன். நீ சுங்கர்களை நம்புகிறாயா? அவர்களின் திட்டத்தில் எனக்கு துளியளவும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மீதா அல்லது அவர்கள் வகுத்திருக்கும் திட்டத்தின் மீதா? தனது அரசனின் முதுகில் குத்தி அரசை கைப்பற்றியவன் தானே அந்த புஷ்யமித்திரன். அவனை நான் எப்படி தந்தையே நம்புவேன்? அவர்களின் போர் தந்திரம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், கலிங்கப்படை ஒரு நாளும் சுங்கர்களுடன் இணையாது என்று புஷ்யமித்திரனுக்கு தகவலை தெரிவித்துவிடு. தங்களது உத்தரவு தந்தையே என பணிந்தான் பீமவேலன். அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. அப்போது அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த கூடாரத்திற்குள் வீரன் ஒருவன் வந்து வணங்கி நின்றான். அவனை பார்த்தவர் அப்படியே நிற்க வைத்துவிட்டு அருகில் தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த அவரது புதல்வி வர்த்தினியிடம், மகளே, நீ ஏதோ கூற வந்தாயே, என்ன என வினவினார். சோழப்படையை ஒரு நாளும் சாதவாகன அரசன் சதகர்ணி தாக்க மாட்டார் என்று கூறினீர்கள் அல்லவா?
அந்த அனுமானம் போய்த்து நாட்கள் சில ஆகிறது தந்தையே. என்ன வர்த்தினி கூறுகிறாய் நீ? ஆம் தந்தையே, நான் கூறுவது உண்மை. என்ன உண்மை? குறுக்கிட்டான் பீமவேலன். சாதவாகனர்களின் எல்லைப்புறப்படை முன்னறிவிப்பு இல்லாமல் சோழப்படையை தாக்கி தினங்கள் 2 ஆகிறது. சாதவாகன எல்லைப்புறப்படை சோழப்படையை தாக்கியதா? ஆம். சோழப்படையின் கதி என்ன ஆனது? உங்களது கேள்விக்கு என்ன மறுமொழி அளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை தந்தையே. எதை பற்றி பேசுகிறாய் மகளே? சாதவாகன படையின் நிலை என்ன ஆனது என தாங்கள் என்னிடம் வினவியிருந்தால் என்னால் பதிலளித்திருக்க இயலும். சோழப்படையின் நிலை என்ன என்று கேட்டால் என்னால் எப்படி பதிலளிக்க இயலும்? என்ன மகளே கூறுகிறாய்? வியப்புடன் வினவினார் கலிங்க மன்னர் காரவேலர். ஆம் தந்தையே, சாதவாகன படை முதலில் முன்னறிவிப்பின்றி தாக்கியதும் சோழப்படை முதலில் சிதறத் துவங்கியது. ஆனால் சில நாழிகைகளுக்குள் சோழப்படை தன்னை தயார்படுத்திக் கொண்டு திருப்பித் தாக்கியது. சாதவாகன எல்லைப்படை மொத்தமாக அழிந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் என்ன இருக்கிறது? அவசரத்தில் வினவினார். சோழப்படை வடுகர் நாட்டை ஒட்டிய சாதவாகன கோட்டையையும் கைப்பற்றிக் கொண்டது. என்ன, சாதவாகன கோட்டை விழுந்து விட்டதா? ஆம், விழுந்தது சாதவாகன கோட்டை மட்டுமல்ல, வேறு என்ன? நமது கௌரவமும் தான். என்ன மகளே கூறுகிறாய்? சாதவாகன எல்லைப்புற கோட்டை விடுவதற்கும் நமது கௌரவத்திற்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கிறது தந்தையே. அதுதான் என்ன என்று வினவுகிறேன். சாதவாகன கோட்டையை கைப்பற்றியதும் சோழர்கள் உங்களால் சிதறடிக்கப்பட்ட மூவேந்தர் கூட்டணியை மீண்டும் திராமிர நாட்டில் நிலைநிறுத்திவிட்டார்கள். இனி தொடர்ந்து தமிழர் படை மொழிபெயர்த்தேயத்தில் காவல் காக்கும். தென்னகத்திலிருந்து வடக்கு நோக்கிச் செல்லும் வணிகர்களை காத்து நிற்கும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய படையெடுப்பையும் தடுத்து நிறுத்திவிடுவார்கள். மீண்டும் அவர்கள் தங்களின் படையை திராமிர நாட்டில் நிலைநிறுத்திவிட்டால் நமது நாட்டு வணிகம் முற்றிலும் சிறைகுலைந்து போய்விடும் என குறுக்கிட்டான் பீமவேலன். இது நமக்கு பெருத்த அவமானம் மகளே. நானும் அதைத்தான் தெரிவித்தேன் என வர்த்தினி கூறிக்கொண்டிருந்த போதே அங்கு நின்று கொண்டிருந்த வீரன் அரசே என குறுக்கிட்டான். என்ன? ஆத்திரத்துடன் வினவினான் பீமவேலன். தென்னக வணிகன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதற்கு இப்போது என்ன? அவன் அரசரை அல்லது இளவரசரை சந்திக்க வேண்டும் என்கிறான். இப்போது நான் எந்த கைதியையும் சந்திக்கும் நிலையில் இல்லை என கோபத்துடன் பதிலளித்தார் காரவேலர். தங்களது உத்தரவு அரசே என வீரன் நகர அவனை கைது செய்து மற்ற ஒற்றர்களுடன் சிறையில் அடை என கட்டளையிட்டான் பீமவேலன். மகளே, நீ தொடர்ந்து கூறு. இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக சாதவாகனர் தாக்காளர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்புறம் சாதவாகனர் சோழப்படையை ஊர்மி வியூகத்தில் தாக்கியிருக்கிறார்கள். ஊர்மி வியூகமா? ஆம். அதில் சிக்கினால் மொத்த படையும் அல்லவா சீரழிந்து போய்விடும். நடந்தது வேறு தந்தையே. ஊர்மி வியூகத்தையும் சோழர்களின் வியூகம் தகர்த்துவிட்டது என கூறுவதை விட மொத்த சாதவாகன படையையும் சோழப்படை அழித்துவிட்டது என்றே கூறலாம். என்ன வியூகம் அது? தெரியவில்லை தந்தையே. குருக்ஷேத்திர போரில் பீஷ்மரால் அமைத்த ஊர்மி வியூகத்தை அர்ச்சுனனால் கூட தகர்க்க முடியவில்லை. நாம் சாதவாகன நாட்டை தாக்கிய போது கூட இதே படைத்தலைவன் ஊர்மி வியூகத்தை கொண்டுதான் தாக்கினான். நினைவு இருக்கிறதா? நினைவிருக்கிறது தந்தையே. ஒரே நேரத்தில் பதிலளித்தார்கள் இருவரும். அன்று பெரும் மழை பெய்ததால் நமது படை தப்பியது. இல்லையேல் சோழ அரசன் கரிகாலனுடன் எச்சரிக்கையுடன் தான் நாம் இருக்க வேண்டும். தந்தையே, உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியும் என்னிடம் இருக்கிறது. என்ன அது? நீங்கள் நினைப்பதைப் போன்று சோழப்படைக்கு தலைமை தாங்கியது சோழ பேரரசர் கரிகாலர் அல்ல. பிறகு யார் என காரவேலர் வினவினார். சோழப்படை தலைவன் செங்குவீரனா? இல்லை, அவரும் இல்லை. பிறகு யார்? யாரோ ஒரு பெண் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அவள் யார் என்று மட்டும் தெரியவில்லை. ஒரு பெண்ணா சாதவாகன படையை சிதறடித்து வீழ்த்தினாள் என காரவேலர் ஆச்சரியத்துடன் வினவ, அப்போது வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து சலசலப்பு தோன்றியது. உடனே மூவரும் கூடாரத்தின் வெளியே வந்து பார்த்தார்கள். அடைப்பட்டிருந்த 3 எருமை கடாக்களும் தடுப்புகளை உடைத்துவிட்டு வெளியே வந்திருந்தன. அடிக்குறிப்பு: 1. சைனர்களுக்கு, அதாவது சமணர்களுக்கும் வைதீகர்களைப் போன்றே பூணூல் அணியும் பழக்கம் உண்டு. வனத்தில் பெரும் எருமை கூட்டத்தினை வழிநடத்திக் கொண்டிருந்த வலிமையான 3 மூத்த எருமைகளை கலிங்கர்கள் பிடித்து வந்திருந்தார்கள்.
வனத்தில் எதிர்த்த சிங்கம், புலி ஆகியவற்றை தங்களின் ஒற்றுமையினாலும் வலிமையான கொம்புகளாலும் தாக்கி சுதந்திரமாக சுற்றித் திரிந்த 3 எருமைகளை வலையில் சிக்க வைத்து பெரும் கயிறுகளை கொண்டு இழுத்து வந்திருந்தார்கள். இழுத்து வந்த 3 எருமை கடாக்களையும் பெரும் கயிறுகளால் கட்டிப்போட்டு நெருக்கமான இடத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். வனத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த 3 எருமைகளும் கயிறுகளால் கட்டப்பட்டு அதிலிருந்து வெளிப்பட முயற்சித்துக் கொண்டிருந்தன. கயிற்றினை அறுத்துவிட்டு 3 எருமைகளும் தப்பிக்க முயற்சித்து தொடர்ந்து கயிற்றினை இழுத்த வண்ணம் காணப்பட்டன. கயிறானது எருமைகளுடன் உடலில் இறுகி குருதி வழிந்தபடி ரணத்தை உருவாக்கியிருந்தது. 3ம் முண்டியடித்து இழுத்தன. எருமைகள் திமிர திமிர கயிறு அவற்றின் கழுத்தினை கவ்வத் துவங்கியது. எருமைகள் தொடர்ந்து இழுக்க இழுக்க கயிற்றினை தொடர்ந்து திமில், கால் ஆகியவற்றை கட்டி இருந்த கயிறுகளும் இறுகி அவற்றின் உயிர்களை மெல்ல பருகத் துவங்கின. கயிற்றின் இறுக்கத்தில் குருதி ஓட்டம் முற்றிலும் தடைபட்டிருந்தது. விழிகள் வெளியே வந்து விழுந்து விடுவதை போன்று விழிகள் சுருங்கின. குருதி ஓட்டம் தடைப்பட்டதால் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. எருமைகள் முயற்சியை கைவிட்டன. ஆனால் தலைமை எருமைக்கடா மட்டும் தன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அக்கயிற்றினை அறுத்துவிடும் முனைப்பில் தொடர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. எருமைக்கடாவின் உயிர் மெல்ல போய்கொண்டிருக்கிறது. அதை கண்ட மற்ற 2 எருமைகளும் அந்த இடமே அதிரும்படி அடித்தொண்டையில் கத்த உடலை சுலுப்பிக் கொண்டு இழுத்தது அவ்வெருமை. அடுத்த கணம் அதன் உடலில் கட்டப்பட்டிருந்த கயிறு அனைத்தும் பீத்து கொண்டன. நீண்ட ஒரே கயிற்றிலே 3 எருமைகளும் கட்டப்பட்டிருந்ததால் கயிறு ஒரு இடத்தில் அறுத்து கொண்டதுமே 3 எருமைகளும் விடுவித்துக் கொண்டன. தடுப்பு வேலிகளால் தடுக்கப்பட்டிருந்த அந்த சுவரை 3 எருமைகளும் சேர்ந்து முட்ட அடுத்த கணம் அந்த கொட்டகையே இடிந்து போய் கீழே விழுந்தது. வெளியே வந்த எருமைகளின் மீது காவல் வீரர்கள் ஈட்டிகளையும் வேல்களையும் எறிந்தார்கள். வனத்தில் மழை வெயில் என தெரிந்ததால் 3 எருமைகளின் தோள்களும் வஜ்ர மரத்தைப் போன்று கெட்டிப்பட்டு காணப்பட்டதால் வீரர்கள் எறிந்த ஈட்டிகளும் வேல்களும் அதன் மீது விழுந்து கீழே விழுந்தன. நீண்ட கூர்மையான கொம்புகள், பிடிக்க முடியாத திரண்டு காணப்பட்ட திமில், வலிமையான கால் குளம்பு, தடித்த தோலையும் இறுகிய தசையையும் கொண்ட 3 எருமைகளும் சுற்றி நின்றவர்களை அமைதியாக சலனமின்றி நோக்கின. நடுவில் நின்று கொண்டிருந்த எருமை பின்னங்காலால் மண்ணை வாரி இறைத்தது. பக்கவாட்டில் நின்ற 2 எருமைகளும் நடுவில் நின்ற எருமையை நோக்கின. அது தலையை தரையில் வேகமாக முட்டி மண்ணை கிளறி தனது முதுகில் போட்டுக்கொண்டது. கண்ணீர் வழிந்த தனது விழிகளுடன் தலையை வேகமாக ஆட்டியது அவ்வெருமை. அடுத்த கணம் 2 எருமைகளும் 2 பக்கமாக சுற்றி நின்ற வீரர்களை நோக்கி கொம்புகளை நீட்டிக்கொண்டு ஆவேசத்துடன் பாய்ந்தன. எதிர்ப்பட்ட வீரர்கள் அனைவரையும் கொம்புகளால் குத்தி தூக்கி எறிந்தபடி அந்த இடத்தையே அதகளப்படுத்த துவங்கின 3 எருமைகளும். எருமைகளின் உடலில் தொங்கிய கயிறுகளை பற்றியபடியும் எருமையின் திமிலை இறுக்கமாக பற்றியபடியும் சில வீரர்கள் எருமையுடன் பயணிக்க மற்றவர்கள் எருமையின் கொம்புகளுக்கும் கால் குளம்புகளுக்கும் இடையில் அகப்பட்டு துடிதுடிக்கலானார்கள். எதிர்பட்ட வீரர்களை கொம்போடு தரையில் அழுத்திக் கொன்றன எருமைகள். வீரர்கள் எறிந்த சில வேல்கள் எருமைகளின் முகத்தை தாக்க எருமைகளின் ஆவேசம் நேரத்திற்கு நேரம் அதிகரிக்கத் துவங்கியது. தலையை சிலிர்த்து உடலை ஒருமுறை அப்படியும் இப்படியுமாக ஆட்டியது எருமை. அடுத்த கணம் அதன் திமிலை பிடித்தபடி எருமையை அடக்க முயற்சித்துக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் பறந்து சென்று தரையில் விழுந்தார்கள். அடுத்த கணம் அவர்கள் அனைவரும் எருமையின் கொம்புகளுக்கும் தரைக்கும் இடையில் அகப்பட்டு மரணத்தை தழுவினார்கள். சற்று முன்னர் பயிற்சி பாசறையாக விளங்கிய அவ்விடம் எருமைகளின் தாக்குதலால் போர்க்களத்தைப் போன்றே காட்சியளித்தது. எங்கும் எருமைகளால் தாக்கப்பட்ட வீரர்கள் விழுந்து கிடந்தார்கள். அலறல் சத்தங்கள் எழுந்து அந்த இடத்தையே போர்க்களமாக்கின. இந்த நிலையில்தான் குடிலுக்குள் தனது மகன், மகள் மற்றும் அமைச்சர் ஒருவருடன் விவாதித்துக் கொண்டிருந்த கலிங்க மன்னர் காரவேலர் வெளியே வந்தார். குடிலுக்குள் நுழைந்து சிறிது நேரம் விவாதித்துவிட்டு வருவதற்குள் பாசறை முழுவதும் சிதைவடைந்து விட்டதை கண்ட காரவேலர் ஒரு கணம் அதிர்ச்சியில் திகைத்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அமைச்சர், அரசே,
என்று அலறினார். அவர் அலறல் வந்த திசையை நோக்கினர் அனைவரும். சற்று தள்ளி நின்ற மன்னர் காரவேலரை நோக்கி எருமைக்கடா ஒன்று ஆவேசத்துடன் ஓடி வந்தது. எருமைக்கடா மன்னரை நோக்கி ஓடி வந்ததும் மன்னரின் மெய்க்காவலர்கள் எருமையை தடுக்க பாய்ந்தார்கள். ஆனால் எருமையின் கொம்புகளால் அவர்கள் அனைவரும் சுவரை நோக்கி தூக்கி எறியப்பட்டார்கள். எருமை மன்னரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. இடைத்துகிலை தொடையிலும் இடையிலும் நன்கு இறுக்கமாக வரிந்து கட்டிக்கொண்டு இடதுகாலை முன்னால் வைத்து வலதுகாலை சற்றே பின்னால் வைத்து எருமையை எதிர்கொள்ள தயாரானார். நடப்பதை கண்ட பெரும் வீரனான பீமவேலன் கலிங்க மன்னர் காரவேலருக்கும் எருமைக்கும் இடையில் சென்று காரவேலரை காக்க ஒரு அடியை முன்னால் வைத்தான். அடுத்த கணம் அவனது கரம் அவனது சகோதரியால் இறுக்கமாக பிடிக்கப்பட அவளை கோபத்துடன் நோக்கினான். அவள் சிறு புன்னகையை இதழ்களில் தழுவ விட்டுக்கொண்டு, அண்ணா, தந்தையை தடுக்க வேண்டாம், நடக்கப் போவதை மட்டும் வேடிக்கை பாருங்கள் என கூறி அவனது கைகளை விடுவித்தாள். தனது திட்டத்தை கைவிட்டாலும் எதற்கும் தயாராக காரவேலருக்கு உதவ சித்தமாக நின்று கொண்டிருந்தான். வேகமாக காரவேலரை நோக்கி ஓடி வந்தது எருமை. கீழே தரையில் கைகளை தேய்த்து தட்டிவிட்டு கொண்டார் காரவேலர். தலையை ஆட்டிக்கொண்டு வேகமாக காரவேலரை தூக்கி எறிய அவரை முட்டியது எருமை. அடுத்த கணம் எருமையின் 2 கொம்புகளையும் காரவேலர் பற்ற சிறிது தூரத்திற்கு கால்கள் தேய்ந்தபடி பின்புறமாக சென்றார். அடுத்த கணம் எருமை முன்னோக்கி நகர இயலாமல் அப்படியே நின்றிருந்தது. தலையை வேகமாக ஆட்டி கொம்புகளை விடுவித்துக் கொள்ள போராடியது எருமை. காரவேலர் விடுவதாக இல்லை. எருமையின் கொம்பினை கீழே பிடித்து அழுத்தினார் காரவேலர். எருமையும் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்தது. காரவேலர் இடதுகாலை தரையில் அழுத்தி ஊன்றிக்கொண்டு பின்னோக்கி நகராமல் எருமை கடாவின் தலையை திருப்பத் துவங்கினார். எருமை ஒருபுறம் தலையை திருப்பி விடுவித்துக் கொள்ள போராட காரவேலர் அதை கீழே அழுத்த அதன் தலையை மறுபுறமாக திருப்பினார். கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தில் காரவேலர் வென்றால் எருமை அடக்கப்படும். ஆனால் எருமை வென்றால் காரவேலரின் நிலை என்ன ஆகும் என்பதை யாராலும் ஊகிக்க இயலாது என்பதை அறிந்த பீமவேலன் பதற்றத்துடன் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆனால் வர்த்தினி தனது தந்தை காரவேலரின் வீரத்தை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க, தந்தையே, அதன் கொம்பினை முறித்து அதை கொன்றுவிடுங்கள் என சத்தம் எழுப்பினான் பீமவேலன். அண்ணா, சற்று நேரம் அமைதியாக இருக்கிறாயா என ஆத்திரத்துடன் தெரிவித்தாள் வர்த்தினி. காரவேலர் பிடி நேரத்திற்கு நேரம் இறுகிக் கொண்டிருந்தது. அதே நேரம் அவர் தளர்ந்து கொண்டும் இருந்தார். எருமையின் தலையை அவர் திருப்ப திருப்ப எருமை தன்னை காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக போராடி கொண்டிருந்தது. இரத்த நாளங்கள் அனைத்தும் இறுக்கத்தின் காரணமாக வெடிப்பதை போன்று உணர்ந்தார் காரவேலர். விரைந்து எருமையை வீழ்த்திவிட வேண்டும், இல்லையேல் எருமை வெற்றியடைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட காரவேலர் எருமையின் கொம்பிலிருந்து இடது கையை மட்டும் விடுவித்து அதன் மூக்கு துவாரத்தை பற்றி கொம்பினை கீழே அழுத்தி மூக்கு துவாரத்தை மீண்டும் பற்றி மேலே உயர்த்தினார். எருமையின் தலை காரவேலரிடம் நன்கு சிக்கிக் கொண்டது. காரவேலர் தொடர்ந்து எருமையின் தலையை திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த இடமே அதிரும்படி காரவேலருக்கு சற்று தொலைவில் எருமை ஒன்று மரண திடீரென்று எழுந்த மரண ஓலத்தினால் ஒரு கணம் பார்வையை சத்தம் எழுந்த திசைக்கு திருப்பினார். அடுத்த கணம் காரவேலர் தனது கவனத்தை இழக்க இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்த அந்த எருமையும் பின்னால் நகர காரவேலர் தனது பிடியை இழந்தார். தன்னை விடுவித்துக் கொண்ட எருமை காரவேலருக்கு பயந்து பின்வாங்கி நகர்ந்தது. அவரது கன நேர தவறை கண்ட வர்த்தினி, இன்னும் கனநேரம் தாங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் அந்த எருமையின் மீது செலுத்தியிருந்தால் இந்நேரம் அந்த எருமை மண்ணை கவ்வியிருக்கும். கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விட்டீர்களே என்று வருந்தினாள். அவளது வருத்தத்தைக் கண்ட காரவேலர், என்ன சத்தம் அது என வினவியபடியே பார்வையை எருமையின் சத்தம் எழுந்த திசையை நோக்கினார். அங்கே எருமை ஒன்றினை தலையை திருப்பி கிட்டத்தட்ட அடக்கியிருந்தான் வீரன் ஒருவன். தொலைவிலிருந்தே அக்காட்சியை கண்ட காரவேலர், மகளே, பார்த்தாயா கலிங்க வீரனின் தீரத்தை, சிங்கபுரியின் சிங்கத்தை பார் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தபடியே பெருமைப்படலானார். எருமை
எருமையின் தலையை திருப்பி அதை அடக்கி கீழே தள்ளிய பிறகு கம்பீரத்துடன் எழுந்தான் அவ்வீரன். அவனை கண்டதுமே காரவேலர், பீமவேலா, யார் அந்த வணிகன் என கேள்வியை எழுப்பினார். அப்போது காரவேலருடன் நின்று கொண்டிருந்த காவல் வீரன், அரசே, அவனைத்தான் நாங்கள் சற்று முன் சந்தேகத்தின் பேரில் தென்னக வணிகனாக இருக்கிறானே என்று கைது செய்தோம் என பணிவுடன் தெரிவித்தான். அவன் தெரிவித்ததுமே பீமவேலன், கைது செய்தாய் என்கிறாய், அவனது கைவிலங்குகள் எங்கே என வியப்புடன் வினவினான். கைவிலங்குகள் என தயக்கத்துடன் கூறிய காவல் வீரன் என்ன மறுமொழி அளிப்பது என்று தெரியாமல் குழம்பி நிற்க, அப்போது குறுக்கிட்ட காரவேலர், மதம் கொண்ட யானையை போன்றே நமது பாசறையையே அதகலமாக்கிவிட்ட எருமையையே அடக்கிய அவ்வீரனின் பலத்திற்கு முன் கைவிலங்குகள் எம்மாத்திரம் தாக்கு பிடிக்கப் போகிறது? எருமைகள் வெளியேறியதும் கைவிலங்குகளை பீத்து போட்டிருப்பான் என தெரிவித்தவர் அவனை பெருமையுடன் நோக்கினார். காரவேலர் கூறியதை கேட்டபடியே எருமையை அடக்கிவிட்டு நடந்து வரும் வணிகனை நோக்கினாள் வர்த்தினி. அவனை கண்டதுமே அவளது இதழ்கள் இரண்டும் அவரேதான் என்று முணுமுணுத்தன. பாசறையின் ஒருபுறம் காரவேலர், பீமவேலன், வர்தினி, அமைச்சர் மற்றும் காவல் வீரர்கள் சிலர் நிற்க, மறுபுறம் எருமையை அடக்கிய வணிகன் அரசரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் அனைவரும் எருமையின் தாக்குதலுக்கு உள்ளாகி அடிபட்டு கீழே கிடந்தார்கள். ஒரு எருமை கீழே கிடக்க மற்ற 2 எருமைகளும் அப்பாசறை மைதானத்தின் மையத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த வணிகனை நோக்கின. பிறகு ஒரே நேரத்தில் 2 எருமைகளும் அவனை நோக்கி ஓடி வந்தன. அதை பார்த்த வர்தினி, அண்ணா, 2 கடாக்களும் அவரை நோக்கி ஓடுகின்றன, அவருக்கு உதவி செய் என அவசரப்படுத்தி. ஆனால் பீமவேலனோ, சற்று பொறுவர்த்தினி, அவன் என்ன செய்ய போகிறான் என்று சற்று நேரம் வேடிக்கை பார்ப்போம் என கூறியவன் பெரும் சிற்றத்துடன் ஓடி வந்த எருமைகளை நோக்கினான். புழுதி பறக்க கொம்புகளால் தரையை கீறிக்கொண்டு ஓடி வந்தன 2 எருமை கடாக்களும். மைதானத்தின் மையத்தில் நின்ற அவ்வணிகன் 2 திசைகளிலிருந்தும் தன்னை நோக்கி ஓடிவரும் 2 எருமை கடாக்களையும் அமைதியாக நோக்கினான். இடப்புறம் வந்த எருமை சற்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. முதலில் இடப்புற எருமைத்தான் தாக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவ்வணிகன் இடையில் மறைத்து வைத்திருந்த குறு வாள் ஒன்றை கையில் எடுத்தான். அவனது செயலை கண்ட காரவேலர், பீமவேலா, எருமை தாக்கியதில் இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்குமோ என வினவினார். ஏன் தந்தையே இப்படி வினவுகிறீர்கள்? எதிர்த்து வருவது எலி என நினைத்தா குறுவாளை உருவுகிறான். தெரியவில்லை தந்தையே, எனக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது என தெரிவித்தவன் வியப்புடன் அவ்வணிகனையே நோக்கினான். கையில் குறுவாலை எடுத்துக்கொண்ட அவ்வணிகன் அவனை நோக்கி ஓடிவரும் 2 எருமைகளையும் மாறி மாறி பார்வையில் எந்தவித சலனமும் இன்றி நோக்கிக் கொண்டிருந்தான். புலிச்சின்னம் பொறித்த அக்குறுவாளானது அடிப்பகுதியில் பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாக உருண்டை வடிவ வைரக்கல் ஒன்று பதிக்கப்பட்டிருந்தது. காலை இளவெயிலில் அந்த வைரக்கல் மின்ன தன்னை முட்ட ஓடிவந்த எருமையை பார்த்தபடியே குறுவாளை ஓங்கினான். குறுவாளை எருமையின் உடலுக்குள் பாய்ச்சப் போகிறான் என அனைவரும் நினைத்து கொண்டிருக்கும் போது குறுவாளினை மாற்றி பிடித்தவன் ஓடிவந்த எருமைக்கடாவின் நடு நெற்றியில் கொம்புகளுக்கு இடையில் காணப்படும் நெற்றி முட்டில் குறுவாளின் நடி முனையால் ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். அவன் அடித்த அடுத்த கணம் விரைந்து ஓடி வந்த அந்த காட்டெருமை கடா அதே இடத்தில் அலறி துடித்து கீழே விழுந்தது. இருந்த குறுவாளினை இடையில் மீண்டும் செருகியவன் தாக்க வந்த மற்றொரு எருமையை நோக்கினான். பாறை கற்களால் ஆன குன்று ஒன்று ஓடி வருவதை போன்று அந்த எருமை கடா அந்த இடமே அதிரும்படி வேகமாக புழுதி பறக்க ஓடி வந்தது. வலது காலை நன்கு மண்ணில் புதைத்து வைத்துக் கொண்டு அதன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தான் அவ்வணிகன். அவன் எருமையின் விழிகளையே பார்த்து கொண்டிருக்க எருமை கடா அவனை நெருங்கி கொம்புகளை கீழே கொடுத்து அவனை தூக்கி எறிய தலையை ஆட்டி முட்டியது. அதன் விழிகளை பார்த்தபடியே அவ்வெருமையின் கொம்புகளை பற்றினான் அவ்வணிகன். ஓடி வந்ததும் எருமையின் கொம்புகள் திடீரென்று பிடிக்கப்பட்டதால் கன நேரத்தில் நிறுத்தப்பட்ட அதன் உடல் குலுங்கி பின்னங்கால்கள் இரண்டும் மேலே தூக்கி பிறகு கீழே விழுந்தன. எருமை தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியது. அதற்கு அதிக வலியை கொடுக்கவில்லை அவ்வணிகன். அது போராட முயல்வதற்குள் அதன் தலையை திருப்பி அதை பிடித்து கீழே தள்ளி அடக்கி விட்டிருந்தான். அவனை சுற்றி 3 எருமைகளும் கீழே கிடந்தன.
கண் முன்னால் கண்ட காட்சிகளை நம்பலாமா அல்லது வேண்டாமா என எண்ணிக்கொண்டு அனைவரும் அவனையே பார்த்து கொண்டு நிற்க, மேலும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துபவனை போன்று கீழே கிடந்த 3 எருமைகளின் காது மடல்களை திருப்பி அதன் கழுத்தில் காணப்படும் நரம்பு முடிச்சை தாக்கி அவற்றின் காதுகளில் எதையோ ஓதினான். ஒவ்வொரு எருமையின் காதுகளிலும் அவன் ஓதி முடித்ததும் மந்திரத்திற்கு ஆட்பட்டதை போன்றே 3 எருமைகளும் எழுந்து நின்றன. எழுந்து நின்ற எருமைகளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது எழுந்து நின்ற எருமை ஒன்றின் மீது தாவி அமர்ந்தான் அவ்வணிகன். அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பாசறை மைதானத்தின் மறுபுறத்தில் நின்ற அரசர் காரவேலரை நோக்கி எருமையில் அமர்ந்தபடி வீறு நடை போடலானான். ஒரு எருமையில் அவன் அமர்ந்திருக்க மற்ற 2 எருமைகளும் அவனுக்கு கட்டுப்பட்டவைகளை போன்றே அவனை பின்தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தன. எருமையின் மீது அமர்ந்து வருபவனை கண்ட காரவேலர் பீமவேலனிடம், இவன் யார் பீமவேலா? எருமையின் மீது வருகிறான், காளனா இவன் என வினவினார். அதை கேட்ட பீமவேலன், ஆமாம் தந்தையே, ஆனால் சிறு திருத்தம் என பதிலளித்தவன் தனது இடையுறையிலிருந்து நீண்ட வாளினை உருவினான். என்ன திருத்தம்? காலனின் தூதுவன். காலனின் தூதுவனா? ஆம். எந்த காலனை நீ குறிப்பிடுகிறாய் என காரவேலர் வினவ, மன்னிக்கவும் தந்தையே, அவரது பெயரை இந்த நிலையில் என்னால் கூற இயலாது, சற்று பொறுங்கள் என கூறிய பீமவேலன் வாளினை உருவிக்கொண்டு 2 அடி முன்னால் சென்று எருமையின் மீது அமர்ந்திருந்த வணிகனை நோக்கியபடியே மண்டியிட்டவன், அவர் வேறு யாரும் இல்லை தந்தையே, கருணையே வடிவான செம்பிய சோழரின் வழித்தோன்றலும் நமது கலிங்கத்தையே சுடுகாடாக்கிய அசோக பியதசி மௌரியனையே தடுத்து நிறுத்தி வெற்றி கண்ட மாமன்னன் இளஞ்சேட் சென்னியின் புதல்வரும் வெண்ணியில் தன்னை எதிர்த்த ஒட்டுமொத்த தென்னக மன்னர்களையும் வென்று தனக்குரிய அரசை கைப்பற்றிய தென்னாட்டு வேங்கை அகத்தியர் தனது தவ வலிமையினால் பாய வைத்த காவிரியையே தனது பலத்தினால் தடுத்து நிறுத்திய வீரர்களுக்கெல்லாம் வீரர், சூரர்களுக்கெல்லாம் சூரர், கரிகார் பெருவளத்தான் தான் அவர் என தெரிவித்தவன் தரையையே பார்த்து கொண்டிருந்தான். அப்படியெனில் எருமைக்கடாவின் மீது அமர்ந்திருக்கும் இவர் கலிங்கத்தின் சிங்கபுரிக்கு தனியொருவனாக வந்தது மட்டுமல்லாமல் கலிங்க பேரரசரின் முன்பே எருமைக்கடாவின் மீது அமர்ந்திருக்கிறார் என்றால் இவரை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா தந்தையே? காரவேலர் எந்த மறுமொழியையும் அளிக்காமல் எருமைக்கடா மீது அமர்ந்திருந்தவனையே வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தார். அப்போது பீமவேலன், எனது ஊகம் மட்டும் சரி என்றால் இவர் கரிகாலரின் போர்ப்படை தலைவர் செங்கு வீரராகத்தான் இருக்க வேண்டும். ஆதலால் தான் காலனின் தூதுவன் என்றாயா? ஆம் தந்தையே, கரிகால சோழரின் தூதுவராக வந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல, சோழப்படை தலைவர் செங்கு வீரர் எனும் விரல்வேல்தான் என காரவேலரிடம் தெரிவித்த பீமவேலன், மா வீரரே, உங்களை நேரில் கண்டது என் பாக்கியம், எனது மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறியபடியே ஒரு காலினை தரையில் மடித்து மண்டியிட்டு தனது வீரவாளினை தரையில் ஊன்றி தலையை தாழ்த்தினான். இதுவரை யாருக்காகவும் தனது வாளினை தரையில் ஊன்றி மரியாதை செலுத்தாத தனது தமையன் நேற்று வனத்தில் தன்னை காப்பாற்றிய வீரருக்கு அளிக்கும் மரியாதையை கண்டு வர்த்தினி அதிர்ச்சி கலந்த வியப்புடன் எருமைக்கடாவின் மீது அமர்ந்திருந்த விரல் வேலையை நோக்கிக் கொண்டிருந்தாள்.